அன்பு சகோதர சகோதரிகளே, நற்செய்தியில மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 13வது இறைவசனம், நீர் நம்பிய வண்ணமே உனக்கு. அதாவது நம்பிக்கையை பத்தி, விசுவாசத்தை பத்தி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்பிக்கை தானே எல்லாமே. எங்கேயோ டிவியில கேள்விப்பட்ட மாதிரி தெரியுதா? நம்பிக்கை தானே எல்லாமே. என்ன விளம்பரம்? யாருமே டிவி பார்க்க மாட்டீங்களா? நான் தான் பார்க்க மாட்டோம்னு நினைச்சேன். கல்யாணி ஜுவல்லர்ஸா? நம்பிக்கை தானே எல்லாமே சொல்றாங்க. நம்பிக்கை தானே எல்லாமே. அதனாலதான் சீடர்கள் இயேசுவிடம் 2 விண்ணப்பங்களை கேட்டார்கள். நமக்கு தெரியும். லூக்கா 17:5 இயேசுவிடம் கேட்டார்கள், ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். நம்பிக்கையை மிகுதியாக்கும். நம்பிக்கை இருக்கு, ஆனா அப்படியே இருந்தா பத்தாது. எப்படி ஆளும் வளரணும், அறிவும் வளரணுமோ, அதே போல நம்பிக்கையும் வளர வேண்டும், நம்பிக்கையும் மிகுதியாக வேண்டும். இன்னொரு விண்ணப்பம் என்ன? லூக்கா 11:1 கேட்பாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரோம். நம்ம அன்றாடம் ஜெபிக்க வேண்டிய இந்த 2 ஜெபம் தான். நீங்க வேற ஒன்றும் கேட்க வேண்டாம் ஆண்டவர்கிட்ட. எங்களுக்கு வீடை கொடுங்க, காடை கொடுங்க, ஒன்றும் கேட்க, 2 மட்டும் கேளுங்க. இதுதான் வெற்றி. இந்த 2ஐயும் ஒழுங்கா பண்ணாலே எல்லா வெற்றியும் நமக்கு கிடைக்கும். ஒண்ணு என்னது? ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். இன்னொன்னு எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தான். ஏன்னா நமக்கு ஜெபிக்க தெரியாம ஜெபிச்சு ஜெபம் வீணாகுது. நம்பிக்கை இல்லாம ஜெபிச்சு ஜெபம் கேட்கப்படாம இருக்குது. சீடர்கள் 2 கேட்டாங்க, நம்பிக்கையை மிகுதியாக்கும். ஏன்னா புனித அந்தோணியார் சொல்வாரு, அவருடைய மறையுரையில சொல்றாரு, இந்த நம்பிக்கையை பற்றி சொல்லும்போது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 வித்தியாசம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் அற்புதங்களை செய்து நம்பிக்கையை மிகுதியாக்குகிறார். நீ பாறையை தட்டுப்பா, தண்ணி வரும். இஸ்ராயேல் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் பத்தி கவலை இல்லை. பாறையை தட்டு, தண்ணி வரும். பாறையை தட்டுவார், தண்ணி வரும், நம்பிக்கை அதிகமாகும். இது கசப்பான தண்ணி, இது மாறா, இது குடிக்கிறதுக்கே ஆகாது. நீ இந்த மரத்தை பிச்சு உள்ள போடு, தண்ணி ருசியாயிரும், போடுவாங்க, நல்லாயிரும். அற்புதங்களை செய்து நம்பிக்கையை மிகுதியாக்கினார். ஆனால் இயேசு என்ன பண்ணாரு? நம்பிக்கையை மிகுதியாக்கி அற்புதங்களை செய்கிறார். இது 2க்கு வித்தியாசம் தான். நம்ம பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் மாதிரி இருக்கக்கூடாது. ஆண்டவர் அற்புதம் செய்த பின்னால் எனக்கு நம்பிக்கை அதிகமாகும். புனித அந்தோணியார் சொல்றாரு, நம்பிக்கையை மிகுதியாக்கித்தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். பாருங்க, அப்ப அற்புதம் நடக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்? நம்முடைய நம்பிக்கை மிகுதியாக வேண்டும். மிகுதியான ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையில வளரணும். நம்ம உலகத்துல உள்ள நம்பிக்கை இல்ல, இந்த நம்பிக்கை என்பது கடவுளுடைய பேர் அருளால் நமக்குள்ள உருவாகக்கூடிய ஒரு புண்ணியம். இது கடவுளுடைய அருள். இந்த நம்பிக்கையிலே வளர்வது. ஏன்னா நம்பிக்கை என்பது உணர்வு இல்லை. இப்ப இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் ஃபீல் தான் ரொம்ப சொல்லுவாங்க. கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆகுது, அந்த பையனை வேண்டான்னு சொல்றான். ஏமா வேண்டான்னு சொல்ற? அவரை பார்த்தா எனக்கு ஒரு ஃபீல் வர மாட்டேங்குங்கிறான். அடப்பாவி, கல்யாணத்துல வாழ்றதுக்கும் ஃபீல் தான் வேண்டிய கிடக்கு. எல்லாத்துக்கும் ஃபீல் இல்லைங்கிறாங்க, ஒரே ஃபீலா வருதுங்கிறாங்க. நம்பிக்கை என்பது இந்த உணர்வு, ஃபீல் இல்ல. பேதுரு அப்படித்தான் இருந்தாரு. ஆண்டவரே நீங்க எங்க போனாலும் நானும் வருவேன், நீங்க செத்தா நானும் சாவண்டாரு. துண்டக்காலம் துடிய காலம் ஓடி போயிட்டாரு. ஏன்னா அது ஃபீலிங், உணர்வு. நம்ம திருமண வாழ்க்கை அப்படித்தான் ஆரம்பிக்கும். கல்யாணம் முடிச்ச உடனே பாருங்க, 1 மாசம் 10 நாளுங்க என்ன கேட்டாலும் எங்க வீட்டுக்காரர் பார்த்துக்கிறாருங்க, அருமையான தங்கமான மனுஷன், அவர்கிட்ட சொன்னா போதும் எல்லாம் அவரும் பார்த்துக்கிடுவார், எல்லாம் அவரை பார்த்துக்கிடுவார். 2 வருஷம் கழிச்சு, ஃபாதர் இந்த ஆளை நம்பி பிரயோஜனம் இல்லை, ஃபாதர் இவரை நம்பி பிரயோஜனம் இல்லை, சுத்த வேஸ்ட், நம்ப முடியாது இந்த ஆளை. நம்பிக்கை மாறுது பாருங்க. அதே ஆளுதான், ஆனா நம்பிக்கை மாறுது. ஏன்னா நம்பிக்கை என்பது உணர்வு அடிப்படையில் இருக்கிறது. ஆனா இயேசு என்ன சொல்கிறார்?
இன்னைக்கு ரெண்டு விஷயம் தான் பார்க்க போறோம். நம்பிக்கை உயிரை விட மேலானது. மார்க் 5ஆம் அதிகாரத்துல இன்னைக்கு நற்செய்தியில் என்ன வாசித்தோம்? நூற்றுவர் தலைவன் போறார். யாருக்கு? என் மகனுக்கு சுகம் இல்லை, என் பையனுக்கு சுகம் இல்லை. மார்க் 5ஆம் அதிகாரத்துல யாயீர் தொழுகை கூட தலைவன் தன் மகளுக்கு சுகம் இல்லை. சுகம்னா சீரியஸா கிடக்குறான். நம்ம ஏற்கனவே நிறைய தடவை வாசித்திருக்கோம். அப்ப இயேசுவை கூப்பிடுகிறார். இயேசு பல பணிகள்ல இருக்கிறார், போக முடியல. இயேசு அவங்க வீட்டுக்கு போகணும்னு நினைக்கும் போது மார்க் 5ல 35-36 வசனத்தை அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டில் இருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டாள். பாருங்க, இறந்துட்டானா என்ன அர்த்தம்? சோலி முடிஞ்சதுன்னு அர்த்தம். அப்படிதானே? சோலி முடிஞ்சது. சோலி முடிஞ்சுன்னா என்ன? அவ்வளவுதான், இனிமே ஒப்பேறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாம் கடன், 50 லட்சம் கடன், முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையில நம்பிக்கை இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. உயிரே போனதுக்கு அப்புறம் என்னங்க இருக்கு வாழ்க்கை? இயேசுட்ட சொல்றாங்க. இயேசுட்ட அவர் காதுல கேட்கிறார், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி அவரை தொந்தரவு பண்ண. அவங்க என்ன நினைக்காங்கன்னா, கொஞ்சம் உயிர் இருந்தா தான் இயேசு காப்பாத்துவார். கொஞ்சமாவது உயிர் இருந்தா தான் காப்பாற்ற டாக்டரா? அதனால என்ன சொல்றாங்க? திருப்பி வாசிங்க. அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டில் இருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டாள், உன் மகன் இறந்து விட்டான், போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவ்வளவுதான். ஏன்னா நம்ம நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர்கிட்ட வருவோம். இருக்கிற வரைக்கும் வருவோம். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வைங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இனி அவ்வளவுதான் அப்படின்றோம். இயேசு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? அவன் பையன் உயிரை விட்டு விட்டான், இனி போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம். அதுக்கு இயேசு என்ன பதில் சொல்றாரு? வாசிங்க எடுத்து. அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். இயேசு சொல்றார், உயிரை விட்டாலும் நம்பிக்கை விடாது. உயிரே விட்டாலும் பரவாயில்லப்பா, நம்பிக்கை விடாதப்பா. நம்பிக்கை விடாமல் இருந்தால் போன உயிர் திரும்பி வரும். போன உயிர் திரும்பி வரும். யார் மேல நம்பிக்கை? இயேசுவின் மேல் நம்பிக்கை. நீ இயேசுவை நம்பினால் எதுவெல்லாம் இழந்து போனாலும் நீ இழந்து போனதை பன்மடங்காய் பெற்றுக்கொள்வாய். ஏனென்றால் நம்பிக்கை உயிரை விட மேலானது. அந்த நம்பிக்கை தான் இயேசு சொல்றாரு, உயிரை விட மேலானது. மனுஷனுக்கு உயிர் தானே பெருசு. அதே நேரத்தில் இயேசு சொல்கிறார், நம்பிக்கை என்பது உண்மை. நம்பிக்கை என்பது உண்மை, ஒன்று உயிரை விட மேலானது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை இன்னும் அதிகமாகணுங்க. உண்மையில நீ மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்துல இயேசு உயிர்த்து விட்டார். இயேசு உயிர்த்துட்டாரு. சீடர்கள் வராங்க, இயேசுவை நம்புறாங்க. பாருங்க, ஒவ்வொன்றும் முக்கியம். இயேசு உயிர்த்துட்டாரு, அவர் ஆண்டவர் மெசியான்னு நம்புறாங்க. நம்புறவங்க இயேசுவை தாழ் பணிந்து வணங்குகிறார்கள். 28:17 வாசிங்க. அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். அவரை கண்டு பணிகிறாங்க, அவரை ஆராதிக்கிறாங்க. நீங்க வந்தோன்னு ஆராதிச்சீங்களா? நித்திய சுதிக்கிற பாடி ஆராதிச்சீங்களா? அவரை பணிந்து ஆராதிக்கிறார்கள். அவர்தான் ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர், மெசியா. ஆனா அதுக்கு அடுத்த வரியை பாருங்க. சிலரோ ஐயமுற்றார்கள். பாருங்க, ஆனா சந்தேகம் வருது. அவரை ஆராதிக்கிறாங்க, ஆனா என்னது? பயம், சந்தேகம், ஐயம் இயேசுவின் மேல. ரெண்டுமே இருக்கு பாருங்களேன். ஆராதிச்சா அவரை நம்பணும், ஆனா ஐயம் வருது. இது பழைய ஏற்பாட்டில் நம்ம முந்தா நாள் முதல் வாசகம் தொடக்க நூல் 17வது அதிகாரத்தில் ஆபிரகாம் இதே மாதிரி தான். நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை நல்லா இருக்குன்னு நினைக்க கூடாது. நீங்க நம்பிக்கை எங்களுக்கு குறைவாக இருக்கிறது, நம்பிக்கை அதிகமாகணும். அதை முதல்ல ஒத்துக்கிடணும். ஆபிரகாம் தொடக்க நூல் 17ஆம் அதிகாரம் 16-17 வசனத்துல கடவுள் வந்து சொல்லுகிறார், கடவுளுடைய தூதர் சொல்லுகிறார், ஆபிரகாம், இந்த சாரா வழியாக உனக்கு மகன் பிறப்பான், பெரிய இனமாக்குவேன் சொல்றாரு. வாசிங்க. அவருக்கு ஆசி வழங்குவேன், அவள் வழியாக உனக்கு ஒரு மகனையும் தருவேன், அவளுக்கு நான் ஆசி வழங்க
அவள் வழியாக நாடுகள் தோன்றும் சொல்றாரு. அதுக்கு ஆபிரகாம் என்ன செய்யறாரு பாருங்க, அடுத்த வசனத்துல. ஆபிரகாம் தாழ்பணிந்து வணங்கி தாழ்பணிந்து வணங்கி, நம்ம ஆளுக்கு அந்த காலத்துல இருந்து இருக்காங்க, ஆபிரகாம் காலத்துல நம்ம ஆளுக்கு இருக்கிறாங்க, தாழ்பணிந்து வணங்கிடுவாங்க கடவுளை, தாழ்பணிந்து வணங்கி. அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன? நகைத்து. நகைத்து கேலி பண்றாரு பாருங்க. 100 வயதிலா, அதாவது தாழ்பணிந்து கடவுளை வணங்கிட்டு கேலி பண்ற. என்னன்னா, ஏன் நகைச்சு, ஏன் சிரிக்கிறாரு சொல்லுங்க? 100 வயதிலா எனக்கு குழந்தை பிறக்கும், 90 வயது சாராவா குழந்தை பெற போகிறாள் என்று. இதுதான் நம்பிக்கை பாருங்க. கடவுளை வணங்குறாங்க, எல்லாம் பண்றாங்க, ஆனா ஐயம், சந்தேகம், மனசுல கிண்டல், கேலி, அது எப்படி நடக்கும்? இந்த ரெண்டுமே நமக்குள்ள இருக்குது. இந்த ரெண்டுமே இருக்குது. ஒரு பக்கம் கடவுளை ஏற்றுக்கொள்கிறோம், இன்னொரு பக்கம் ஏன்னா நமக்கெல்லாம் பேரு நம்பிக்கையாளர்கள், நமக்கெல்லாம் பேரு நம்பிக்கையாளர்கள். அதனாலதான் சொல்றேன், நம்பிக்கையை மீதியாக்கணும், ஜெபம் பண்ணவும் தெரியணும். திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்வாரு, நம்பிக்கையின் மூச்சு தான் ஜெபம். ஒருத்தர் நம்பிக்கை இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஜெபம் தான் நம்பிக்கையினுடைய மூச்சு. நான் திருப்பலியெல்லாம் பார்ப்பேன், இந்த பிரசங்கம் முடிஞ்சதும் நம்பிக்கை அறிக்கை சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? நம்பிக்கை அறிக்கை. நம்பிக்கை அறிக்கைக்கு அப்புறம் என்ன வரும்? நம்பிக்கை அறிக்கைக்கு அப்புறம் என்ன வரும்? விசுவாசிகள் மன்றாட்டு, நம்பிக்கையாளர் மன்றாட்டு வரும். நீங்க நான் தமிழ்நாடு பூரா போய் பார்க்குறாங்க, எல்லா இடத்துலையும் என்னன்னா, ஃபாதர் சொல்வார், நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்து சொல்ல போகிறோம், எல்லாரும் ஜெபிக்க போகிறோம், எல்லாரும் மன்றாட்டுக்களை எடுத்து சொல்லுவோம் சொல்லிடுவார். கோயிலில் இருக்கிறவங்கலாம் மன்றாடுவோம் சொன்னோன்னு என்ன செய்யணும்? எல்லாரும் இப்போ மன்றாடுவோம் சொன்னோன்னு நம்ம என்ன செய்யணும்? ஒரு சில கண்ணை மூடுவீங்க, சில கையை கும்பிடுவீங்க. ஆனால் விசுவாசிகள் மன்றாடுன்னு சொன்னோன்னா எல்லாரும் என்ன செய்ய தெரியுமா? யார் வரா? இன்னும் ஒருத்தரையுமே காணோம், இன்னும் ஒருத்தர் வரலை, இப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம். உடனே ஒரு பொண்ணு வந்திருப்பான், உடனே இதை பக்கத்தில் இப்படி சொல்லுவா. மற்றவங்கள யாரு எப்போ என்ன 6 மன்றாட்டு வரைக்கும் இந்த கதை தான் ஓடிக்கிட்டு இருக்கும். இதுக்கு பேர் என்ன பேரு? மன்றாட்டு. யார் மன்றாட்டு? விசுவாசிகள், வீணா போன விசுவாசிகள் மன்றாட்டு. எல்லாம் வாயை பார்த்துக்கிட்டு, சீக்கிரம் போ, ஏன் வரல, அவன்ட்டாளா, யார் இப்போ? அதுக்கு ஏற்கனவே பிட்டு பேப்பரை வச்சு தான் வாசிக்க போகுது. இந்த பிட்டு பேப்பரை வச்சு ஜெபம் சொல்ற ஒரே சபை நம்ம சபை தான். ஒரு 5 வரி அதை படிச்சுட்டு வந்தாலும் சொல்லலாம்ல, இல்லை பார்த்தாலும் சொந்தமாக சொல்லலாம்ல. ஆண்டவரே, இப்போ உள்ள பேருக்கு தமிழ் வேற தெரியாது, அது வேற பெரிய பிரச்சனை. பிட்டு பேப்பர் வாசிக்க போறாங்க, இங்கே பிட்டு பேப்பரு, அங்கே எல்லாம் கதை பேசிக்கிட்டு யாரும் வாயை பார்த்துக்கிட்டு. இதுக்கு பேர் மன்றாட்டு. அதுக்கப்புறம் ஃபாதர் சொல்ல, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெயிப்போம், அப்போ கண்ணை மூடிடுவாங்க. அடப்பாய்களா, தனிப்பட்ட அப்போ கண்ணை மூடிடுவாங்க. அவருக்கு தெரியாமலா இருக்கோ? வாத்தியார் வார வரைக்கும் சேட்டை பண்ணிட்டு வாத்தியார் வந்தாலும் இப்படி கேட்டா அதை பூஜ்ய பார்த்தா தெரியுமே. ஏன்னா நமக்கு நம்பிக்கை இல்லை, ஜெபிக்கவும் தெரியல. ஏன்னா திருப்பலிக்கு வந்தாலே, திருப்பலியில் பங்கேற்றாலே உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாரும் ஏமாந்து போகாதீங்க. திருச்சபையினுடைய போதனை நமக்கு தெரியணும். நான் பூசை பார்த்துட்டேன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஏன்னா அருட்சாதனங்களுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்று அகநிலை, இன்னொன்று புறநிலை. புறநிலைனா என்ன? அருட்சாதனத்தை நிறைவேற்றுகிறவர்கள் யாரு? குருக்கள், இல்லை ஞானஸ்தான சில பொதுநிலையினர். இந்த அருட்சாதனத்தை நிறைவேற்றுகிறவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்களை சார்ந்து அருட்சாதனம் கிடையாது. இப்போ நான் பொறுக்கின்னு வச்சுக்கோங்களேன், நான் ஃபாதர் தான், ஆனால் பொறுக்கி. நான் திருப்பலி வைக்கிறேன், அது திருப்பலி தான். இயேசு வருவார். ஏன் தெரியுமா? இயேசு வாக்குறுதி கொடுத்து தூய ஆவியானவர் நிறைவேற்றது அருட்சாதனம். அது என்னை சார்ந்தது இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். அது என்னை சார்ந்தது இல்லை. நான் யாரா இருந்தாலும் இயேசுவின் வார்த்தையை தூய ஆவியானவர் செயல்படுத்துகிற போது அங்கே அருட்சாதனம் நடக்கும். ஆனால் அகநிலைன்னு ஒன்று இருக்கு. அது யார் தெரியுமா? அருட்சாதனத்தை பெற வருகிறவர்கள், பெற்றுக்கொள்ள வருகிறவர்கள். அவர்கள் யாரா இருந்தாலும் ஆசீர்வாதம் இருக்காது. அவர்கள் நம்பிக்கை எப்படி இருக்கு, அவர்களிடம் அன்பு எப்படி இருக்கு, அவர்களுடைய தயாரிப்பு எப்படி இருக்கு, அதை பொறுத்துதான் அருட்சாதனம் ஆசீர்வாதமாகும். அது ஞானஸ்தானமாக இருந்தாலும், திருப்பலி, நற்கருணையாக எதுவாக இருந்தாலும். அப்ப திருப்பலி
எனக்கு இன்னும் அதிகமான ஆசீரை கொடுக்க வேண்டும் என்றால் என் நம்பிக்கையை பொறுத்து தான் ஆசீர்வாதம். அப்ப திருப்பலியில மன்றாட்டு இப்படி சொல்லிட்டு அப்புறம் வரிசையை நிறைய சொல்லலாம். அதனாலதான் என் நம்பிக்கையை அதிகமாக்கணும். நீங்க நம்பிக்கையை அதிகமாகனா ஆசீர்வாதம் அதிகமாகும். அப்ப நம்பிக்கை என்பது எப்படி உண்மையாகிறது? யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம். 6ஆம் அதிகாரம் எதை பத்தி? யோவான் 6ஆம் அதிகாரம் எதை பத்தி? நற்கருணையை பத்தி. நீங்க 6ஆம் அதிகாரம் முழுசும் நற்கருணையை பத்தி. இயேசு நற்கருணையை பத்தி பேசுறார். நானே வானினின்று இறங்கி வந்த, என் உடலை உண்டு இரத்தத்தை குடிப்பவர் இயேசு சொல்றார். சரிதானா? அப்ப சொல்லும் போது அவர்கள் நம்பவில்லை. 6ஆம் அதிகாரம் 42வது வசனத்துல யூதர்கள், கேட்டுக்கொண்டிருந்த யூதர்கள் மக்கள், அவங்க நம்பல. 42 வாசிங்க. இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? 41 வாசிங்க. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். பாத்தீங்களா? நம்பல, முணுமுணுக்கிறாங்க. ஏன் இவங்க அப்பாவை தெரியாதா அம்மாவை தெரியாதா முணுமுணுக்கிறாங்க. சரி, ஒரு முணுமுணுப்பு அதோட விடல. 52வது வசனம், 52வது வசனம் திரும்பியும் முணுமுணுக்கிறாங்க. வாசிங்க. நான் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. பாருங்க, நம்பிக்கை இல்ல மக்களுக்கு. சரியா? ஒண்ணு மக்கள். 60வது வசனத்துக்கு வாங்க. சீடர்கள், இயேசுவோடு இருந்த சீடர்கள் நம்பல. அதனாலதான் சொல்றேன், நீங்க நம்புறோம்னு சொல்லாதீங்க. இயேசு சொல்லும் போது கூட இருந்து கேட்ட மக்கள், அற்புதங்களை பார்த்த மக்கள் நம்பல. சீடர்கள், அவரோடு இருந்த சீடர்கள் என்ன சொல்றாங்க? வாசிங்க. அவருடைய சீடர் பலர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா? அப்ப சீடர்களும் நம்பல. கடைசியில் என்ன ஆகி போச்சு? 66வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். மக்களும் சீடர்களும், வாசிங்க. அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. மக்களும் சீடர்களும் போயிட்டாங்க. மிச்சம் யாரு இருக்கா? திருத்தூதர்கள் இருக்கிறாங்க. திருத்தூதர்கள் இருக்கிறாங்க. அப்ப இயேசு அவங்கள பார்த்து கேட்கிறாரு, மக்கள்லாம் போயிட்டாங்க, கூடாரம் காலி ஆயிட்டு, சீடர்களும் போயிட்டாங்க, மொத்த கூடாரம் காலியாயிட்டு, நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? 67வது வசனம், நீங்களும் போய்விட. அதுக்கு அடுத்து 68வது வசனம் என்ன? சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். பாருங்க, ஏன் பேதுரு போகல? எல்லாரையும் மாதிரி ஏன் பேதுரு போகல? ஏன் திருத்தூதர்கள் போகல? காரணம், அவங்க என்ன சொல்றாங்க? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் உள்ளன, அந்த வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம். அந்த வார்த்தையை நம்புறோம். வார்த்தையை நம்புறவனுக்கு நம்பிக்கை அதிகமாகும். நீங்க வார்த்தையை அதிகமா அறிய அறிய நம்ப நம்ப நம்பிக்கை அதிகமாகும். யோவான் 17:17 இயேசு சொல்வார். யோவான் 17:17 எது உண்மை? ஏன் வார்த்தையை நம்புனா நம்பிக்கை அதிகமாகும்? வாசிங்க. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும், உமது வார்த்தையே உண்மை. உம்முடைய வார்த்தையே உண்மை. இயேசுவின் வார்த்தையே உண்மை. அந்த உண்மை நம்முடைய நம்பிக்கையை அதிகமாகும். நீங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி திண்டுக்கல்ல ஒரு காரு 2 நாளா நின்றுட்டு இருக்கு. போலீஸுக்கு தகவல் கொடுத்து போலீஸ் வந்து அந்த காரை உடைச்சி உள்ள பார்த்தா ஒரு ஆள் சீட்ல உட்கார்ந்துருக்கிறாரு. ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஒரு பனியன் போட்டு உட்கார்ந்துருக்காரு. என்னன்னு பார்த்தா கையில ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. ஆளை பார்த்தா உயிர் இல்லை. அவர் MBBS டாக்டர். அவரு இந்த ட்ரிப்ஸ் ஏத்துறதுல விஷத்தை சேர்த்து, அவரே ட்ரிப்ஸ்ல விஷத்தை சேர்த்து அவரே கையில குத்தி கார்ல உட்கார்ந்துட்டு விஷம் ஏற ஏற செத்து உட்கார்ந்துருக்காரு. சீட்ல உட்கார்ந்துருக்காரு, செத்து போய் உட்கார்ந்துருக்காரு. என்னடா MBBS டாக்டர், 30-35 வயசு தான் இருக்கும், அவரே விஷத்தை ஊதி செத்து போயிருக்காரு. என்ன பிரச்சனை? என்ன, அந்த ஆன்லைன் லாட்டரியில போய் ஏதோ போய் 7 லட்சம் ரூபா போச்சு. வீட்டில் உள்ளவங்க கேட்குறாங்க. சொன்னோம்,
செல்போனில் லேப்டாப்பில் வேண்டாம்னு சொன்ன கேட்டேன். ஆன்லைனில் போய் 7 லட்ச ரூபா போச்சு. வீட்டில் எல்லாம் கேட்கத்தானே செய்வாங்க. ரூபா போச்சு. உன்னை என்ன பண்ணிட்டான்? தற்கொலை பண்ணிட்டான். அவன் பேர் ஜோஸ்வா. அவன் எந்த சபைன்னு தெரியல. ஜோஸ்வா விஷத்தை ஏற்றி ஒரு டாக்டர் செத்து போறாரு. நமக்கு என்ன ஆச்சரியம்னா, உன் அறிவு உன்னைய காப்பாத்தல, உன் அறிவு உன் உயிரை காப்பாத்தல. என்ன அறிவு? நீட் எக்ஸாம் படிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ராத்திரி பகலும் நீட் எக்ஸாம் படிச்சா தான் பாஸ் பண்ண, அதுல படிச்சு பாஸ் பண்ணிருக்கிறார் அறிவுள்ள ஆள். MBBS படிக்கிறது அதை விட கஷ்டம். ஒரு புஸ்தகம் அவ்வளவு தண்டி இருக்கும், அதை படிக்கிறது பெரிய கஷ்டம். அதை 4 வருஷம் படிச்சு பரீட்சை எழுதி அதில் பாஸ் பண்ணி டாக்டர் ஆகி நிறைய உயிரை காப்பாற்ற வேண்டிய டாக்டர் தன் உயிரை காப்பாத்தல. நம்பிக்கை உண்மை, அவர்கிட்ட உண்மை தெரியல, நம்பிக்கை இல்லை. என்ன உண்மை இல்லை? எந்த உண்மையை அறிஞ்சுக்கிடல அவரு? வார்த்தையே உண்மை. ஏசாயா 43வது அதிகாரத்துல 1வது வசனம். நீங்க ஒரு பையன் காரை தள்ளிக்கிட்டே போறான். காரு ஃபோர்டு காரு, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபோர்டு காரு தள்ளிக்கிட்டே போறான். திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சு, தள்ளிட்டு போறான். அது காரை மேலே பேனட்டை முன்னாடி திறந்து ரிப்பேர் பார்க்கறான். ரிப்பேர் பார்க்க முடியல அவனுக்கு. 1/2 மணி நேரமா போராடுறான். ஒரு வயசான கிழவன் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவனுக்கு ஒரு டென்ஷன் என்ன? காரை சரி பண்ண முடியல. இன்னொரு டென்ஷன் என்ன? இந்த பெருசுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த பெருசை பார்த்து இப்படி முறைச்சு பார்க்கான். அவர் என்ன தம்பி கார் ரிப்பேரா? உமக்கு என்ன பேசாம போர்வியா? இல்லை தம்பி, ஆமா ரிப்பேர் தான். என்ன செய்ய போறாரு? நானே 1/2 மணி நேரமா பார்த்து ஒன்றும் ஓட மாட்டேங்க, நான் பார்க்கட்டுமா? இவன் வந்து காரை பார்க்க, நான் பார்க்க தம்பி. வந்தாரு அப்படின்னாரு, சரியாயிடுச்சு, காரு ஸ்டார்ட் ஆயிட்டு. அவனுக்கு ஆச்சரியம், பெருசு எப்படி சொன்னாரு? இந்த காரு ஃபோர்டு காரு, இந்த காரை தயாரிச்ச ஹென்றி ஃபோர்டுனா, இந்த காரையை உற்பத்தி பண்ண ஹென்றி ஃபோர்டுனா, இந்த கார்ல என்ன இருக்கு எப்படி இருக்கு எனக்கு தெரியும் ஐயா. ஏன்னா அதை உருவாக்கியது அவர் தான். ரிப்பேர் ஆனா ரிப்பேரை சரி பண்றதுக்கு அவருக்கு தான் தெரியும். 43:1 வாசிங்க. யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார். பாருங்க, உன்னை உருவாக்கியது, உன்னை படைத்தது நான் தான். அஞ்சாதே. இப்போ யாராவது தெரியாதனமா பிறந்திருக்கீங்களா? தெரியாதனமா ஆக்சுவலி போற வழியில யாரையும் பெத்து போட்டு போயிருக்காங்களா உங்க வீட்டில்? யாரும் இல்லைல்ல, அப்படிதானே? அப்படி இல்லையே யாருமே. அப்பா அம்மா திட்டம் போட்டாங்களோ இல்லையோ, யார் திட்டம் வச்சிருக்கா? யார் திட்டம் வச்சிருக்கா? ஹலோ, கடவுள். நேற்று நைட்டு சாப்பிட்ட, நேற்று பிரியாணியா இட்லி தொண்டைக்குள்ள நிற்கிறது இல்லை. கடவுள் எப்போ உங்களை திட்டம் போட்டாரு? உன்னை உருவாக்கு. எபேசியர் 1:4 உலகம் தோன்றுவதற்கு முன்பே. பேதுரு 1:20 உலகம் தோன்றுவதற்கு முன்பே. உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் உங்களை திட்டம் வச்சிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவோடு. சரியா? அப்ப அந்த கடவுள் உன்னை உருவாக்குகிற போது, உன்னை உருவாக்குகிற உனக்கு திட்டம் வச்சிருக்கிறார். அது என்ன திட்டம்? 4வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 43:4. என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன். யார் சொல்றா? கடவுள் சொல்றார். நீ விலையேற பெற்றவன்பா, ஏன் பார்வையில நீ சிறப்பு மிக்கவன். விலையேற பெற்றவன் என்ன? தராசுல, ஒரு தராசுல 1000 கோடி ரூபா. 1000 கோடிக்கு எத்தனை செய்வர் தெரியாது. 1000 கோடி. தராசுல இன்னொரு தராசுல நம்மளை வைக்கிறாரு. நம்ம யாரு? கருப்பா, குட்டையா, மூக்கு ஒளிக்கிட்டு, சட்டை போடாம நம்மளை வைக்கிறார். கடவுளுக்கு எது விலையேற பெற்றது? 1000 கோடியா நீயா? யாரு? ஹலோ, 1000 கோடி கடவுளுக்கு பெருசு இல்ல.
என் பார்வையிலே 1000 கோடி விலையேற, கடவுள் சொல்ல, என் பார்வையிலே நீ விலையேற பெற்றவன், நீ சிறப்பு மிக்கவன். அப்போ 7 லட்ச ரூபாய் பயிற்சி, 50 லட்ச ரூபாய் பயிற்சி, என் வீட்டுக்காரர் சரியில்லை, நீட் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன், அது உன் வாழ்க்கையை முடிவு பண்ணக்கூடாது. அந்த உண்மை என்ன தெரியுமா? இந்த வசனம் உண்மை. அத ஊதாரி மகன் செய்தான். ஊதாரி மகன் எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆமாவா இல்லையா? எல்லாத்தையும் இழந்துட்டான் ஊதாரி மகன். பண்ணியோட பண்ணியா கிடந்தான், அவ்வளோத்தையும் இழந்துட்டான். ஆனா அவனுக்கு ஒரு நம்பிக்கை, அவனுக்கு ஒரு உண்மை என்ன தெரியுமா? நான் எல்லாத்தையும் இழந்தாலும் எங்க அப்பாவை நான் இழக்கல. திரும்ப அப்பாட்ட வாரான், திரும்ப அப்பாட்ட வாரான். அப்ப அப்பாட்ட வரும்போது என்ன நடக்குது பாருங்க. எத்தனை லட்சத்தை இழந்தாலும் எனக்கு வேண்டியதை கொடுப்பதற்கு இங்க அப்பாட்ட எல்லாம் இருக்கு. அதனால் நீங்க உடைமைகளை இழக்கலாம், நீங்கள் இந்த உலகத்தில் இழக்கலாம், ஆனால் என் கடவுள், என் அப்பா எனக்குரியது அவர்கிட்ட இருக்குங்கிற உறவு மட்டும், உண்மை மட்டும் ஒரு நாள் இழந்து போகாது. அதான் உண்மை, அதான் நம்பிக்கை. நம்மகிட்ட கேட்போம்ல, என்ன கழுத்துல கிடந்து செய்யலாம் காணோம், பேங்க்ல கிட, பேங்க் எவ்வளவு வருஷமா? 10 வருஷமா கிட இல்ல, 10 வருஷமா இருக்கு. நிறைய பேர் புது வீடு கட்டுப்பாங்க, புது வீடு பத்திரம் பூரா பேங்க்ல இருக்கு, வீடு பெருசா இருக்கு, பத்திரம் பேங்க்ல இருக்கு, நகை பேங்க்ல இருக்கு. இனிமே நீங்க அப்படி சொல்லக்கூடாது. சரிதானா? செய்யணும் எங்க போச்சு? எங்க அப்பாட்ட இருக்கு, எங்க அப்பாட்ட இருக்கு. ஏன்னா ஊதாரி எல்லாத்தையும் இழந்தான், ஆனா அப்பாவை இழக்கல. ஏன்னா அப்பா திரும்ப அவனுக்கு எல்லாத்தையும் திரும்ப கொடுத்தார். நீ இழந்து போனதையும் பேங்க்ல உள்ளதை பத்தி கவலைப்படாத, எனக்கு தேவையானதை உலகம் உண்டாவதற்கு முன்பே முன்குறித்து வைத்து அப்பா வைத்திருக்கிறார். அதுதான் உண்மை, அந்த நம்பிக்கை தான் உண்மை. அந்த நம்பிக்கை, அந்த உண்மை, இந்த வார்த்தை சொல்லுகிற உண்மை இருக்கும் என்றால் நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்ப இந்த வார்த்தையை தெரியாட்ட நம்பிக்கையில நம்ம வளர முடியாது. இந்த வார்த்தை தெரியாட்ட மூட நம்பிக்கை தான் இருக்கும் கிறிஸ்தவ சபையில. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற பேரருளான நம்பிக்கை எப்ப வரும்? உண்மை, நான் கடவுளுடைய அப்பாவோட பிள்ளை, எனக்கு எந்த குறையும் வராது. எத்தனை குறை, எத்தனை இழப்புகள் வந்தாலும் அப்பாவிடம் இருப்பதெல்லாம் எனக்குரியது. லூக்கா 15:31 வாசிங்க. லூக்கா 15:31. அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே, இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். பாருங்க, என்னுடையதெல்லாம் உம்முடையதே. அதனால என்கிட்ட எதுவும் இல்லைன்னு வருத்தப்பட வேண்டாம். என்கிட்ட சந்தோஷம் இல்லை, சமாதானம், ஒன்றும் கவலைப்படாது. உன்கிட்ட ஒண்ணுமே இல்லாட்டாலும் பரவாயில்லப்பா. கானாவூர்ல மாதா அதான் சொன்னாங்க, ரசம் இல்லை ரசம் இல்லைங்கிறான். மாதா சொல்றாங்க இருக்குங்கிறாங்க, இருக்குங்கிறான். ஏன்னா உயிரை விட்டாலும் நம்பிக்கை விடக்கூடாது. இயேசு செத்து போனார், கல்லறையில் வச்சுட்டாங்க, உயிர் போச்சு. ஆனா மாதா உயிரே விட்டாலும் நம்பிக்கை விடல. அடுத்த நாள் எல்லா பெண்களும் கல்லறைக்கு போறாங்க, இயேசுவுக்கு தைலம் பூசுறதுக்காக போறாங்க. மாதா போகல, மாதா போகல. காரணம் என்ன? என் மகன் உயிரே விட்டாலும் மாதா நம்பிக்கை என்ன? அவர் உயிர் தெழுந்திருப்பார், அவர் கல்லறையில இருக்க மாட்டார். கானாவூர்ல அதான, இல்லை இல்லைன்னு சொல்லாத. எங்கே இல்லை இருக்கிறதோ அங்கே கடவுளுடைய இரக்கம் இருக்கிறது, அங்கே இருக்கு. உன்கிட்ட பணம் இல்லை, கஷ்டம், நம்பிக்கை இல்லை, சந்தோஷம் எதுவும் இல்லைன்னு சொல்லு, அங்கே இயேசுவின் இரக்கம் இருக்கிறது. அதனால இயேசு என்ன சொல்ல சொன்னார்? இயேசுவே, நான் உம்மை நம்புகிறேன். உங்களுக்கு நம்பிக்கையே போயிடுச்சுன்னு வைங்க, யார் மேலேயும் நம்பிக்கை வரல உங்களுக்கு. ஆனா என்ன சொல்லணும்? இயேசுவே, நான் உம்மை நம்புகிறேன். சொல்லுங்க. ஒரு 20 பேர் சொல்லியிருக்கீங்க, திருப்பி சொல்லுங்க. இயேசுவே. ஒரு 40 பேர் சொல்லியிருக்கீங்க, திரும்ப சொல்லுங்க. பெரிய ஜெபம். ஏன்னா இங்க கோயிலில் உட்காந்து எல்லாம் ஜாலியாக சொல்லிட்டு போயிடலாம், வீட்டுக்கு போனாதான் தெரியும். அங்க போய் சொல்லணும். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் இயேசுவே, நான் உம்மை நம்பு. 2 ஜெபம். ஒன்று இயேசுவே நம்புகிறேன், இன்னொன்று இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன். என்னது?
நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். இயேசுவை நீங்க பார்க்கவே முடியல, அவர் சொல்றதை கேட்கவே முடியல. சிலர் சொல்லுவாங்கல்ல, எப்பவும் இருளா இருக்கு. புனித பௌஸ்தீனா சொல்றாங்க, நீங்க என்ன சொல்லணுமா, இயேசுவே உங்களை நான் பார்க்க முடியல, ஆனா நான் உங்களை நம்புறேன். இயேசுவே நீங்க சொல்றது எனக்கு கேட்கல, ஆனா நான் உங்களை நம்புறேன். இந்த நம்பிக்கை தாங்க பெரிய ஆசீர்வாதம். எல்லா நேரத்திலும் இயேசுவே நான் உங்களை நம்புறேன். அவர் எப்படி பொய்யாவாரு? அவர் எப்படி பொய்யாவாரு? நான் உங்களை பார்க்க முடியாம இருக்கலாம், ஆனா நம்புறேன். உங்களை கேட்க முடியாம இருக்க, நான் நம்புறேன். ஏன்னா நீங்க இருக்கிறீங்க, என் பக்கத்துல எப்பவும் இருக்கிறீங்க. அந்த நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் அதிகமாக்கணும். ஏன்னா நம்பிக்கை உயிரை விட மேலான அந்த நம்பிக்கை, வார்த்தை என்கிற உண்மையில நம்பிக்கையும் மிகுதியாகும். வார்த்தையை அறிய அறிய, அந்த ஜோசுவாங்கிற டாக்டரு இந்த பைபிள் வார்த்தையை தெரிஞ்சா செத்து போயிருக்க மாட்டான். 5 கோடி 6 கோடி கடன் உள்ளவங்க எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்காங்கங்க. ஆண்டவரை நம்பி இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. ஒரு 7 லட்சத்துக்கு அநியாயமா செத்து போறான் பாரு. ஏன்னா அவனுக்கு வார்த்தை தெரியல, உண்மை தெரியல, நம்பிக்கை இல்லை. அப்போ ஒரு கிறிஸ்தவனாய் இருந்து கொண்டு நான் நம்பிக்கையில் குறை உள்ளவராய், நம்பிக்கை அறியாதவாய் என் வாழ்வை இழந்து விடக்கூடாது. ஏனென்றால் நான் வெற்றி பெறுவதற்காக ஆண்டவரால் படைக்கப்பட்டிருக்கிறேன், சாதாரண வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல. அதை இயேசு நமக்கு நிச்சயமாய் தருவார். எங்கள் உண்மையும் உயிருமான இறைவா, பேதுருவை பார்த்து சொன்னீர், சாத்தான் உன்னை நைய புடைக்கப் போகிறான், ஆனால் நீ நம்பிக்கையில் தளராமல் இருக்க உனக்காக நான் மன்றாடினேன் என்று இயேசு சொல்கிறார். நம்முடைய நம்பிக்கையில் தளர்ந்து போய் சோர்ந்து போய் இருக்கிறோமா? வாழ்விலும் குடும்பத்திலும் உறவுகளிலும் நம்பிக்கை இழந்து இருக்கிறோமா? நம்முடைய உடல்நிலையை பார்த்து நான் செத்து போக போகிறேன் என்று நம்பிக்கை இழந்து இருக்கிறோமா? இயேசு நமக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார். நீ நம்பிக்கையில் தளராது இருக்கும்படியாக அந்த இயேசுவோடு கூட நாமும் மன்றாடுவோம். எங்கள் குடும்பத்தை நம்பிக்கையால் நாங்கள் கட்டி எழுப்ப, ஆண்டவரே பாறையின் மீது கட்டிய வீடாக எங்கள் வீடு இருக்கும்படியா இந்த நாளிலே உம்மை நோக்கி எங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். தகப்பனாயிருக்கிற நீர் பிள்ளைகளுடைய தேவைகளை கேட்பதற்கு முன்பாகவே அறிந்து நிறைவேற்றுகிற உம்மீது நம்பிக்கை வைத்து எங்கள் எல்லா மன்றாட்டுக்களையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.